Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரோட்டு கடை சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சுக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 சின்ன பீஸ் அளவு கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி கட்டாயம் சேர்த்துக்கணும், அப்போதான் ரோட்டு கடை சால்னா வாசனை கிடைக்கும். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிருக்கிற இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாசி பூ, கூடவே ஒரு மராத்தி மொக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பீஸ் அளவு கல்பாசி சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கிலோ அளவு க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 4-5 இலை சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி, கூடவே நார்மலான தண்ணி 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ரோட்டு கடை சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பரோட்டா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.